சிவாய. ஓம் நம சிவாய. ஆனந்தமான சிவம், ஆதாரமான சிவம், ஆதிசிவமான சிவமே. வேத வடிவான சிவம், நாதமயமான சிவம், ஜோதி சிவமான சிவமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உனையன்றி யாரும் இல்லை, உலகத்தில் தெய்வமில்லை, என்னையாள வந்த வடிவே. மனமென்னும் கோயிலிலே மறைவோத வந்தவனே, தினம் வந்து தந்த வளமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உயிராகி பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே. கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருவின்றி உருவேது, உருவின்றி திருவேது, திருவின்றி அருள் இல்லையே. அவனன்றி அசையாது, அறநன்றி அசைவேது, சிவனன்றி அன்பு இல்லையே. அன்பே சிவம், அழகே சிவம், அறிவே சிவம். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். திக்கட்டும் போற்றப்படுகின்ற திருவிளையாடற் பெருமானின் பேரருளினாலே வடநாட்டு சிந்தனையாளனை தனது வாதத்திறமையால் வெற்றி கொண்ட சிறுமி தடாதகை பிராட்டியார் அவனை தன் காலில் பணிய வைத்தார். அதைக் கண்ட பாண்டிய மன்னன் மலையத்வஜனும் பாண்டிமாதேவி காஞ்சனமாலையும் வருத்தமடைந்தது மட்டுமின்றி சிறுமி தடாதகை பிராட்டியின் ஆணவத்தை பற்றியும் கவலைப்பட்டனர். பரமனின் பேரருளால் பருவமெய்திய சிறுமி தடாதகை பிராட்டி குமரி தடாதகை பிராட்டியானார். ஆனால் அவரது ஆணவம் மட்டும் அகலாமல் அமைந்திருந்தது. சதானந்த முனிவரே, தாங்களே எங்களுக்கு ஆச்சாரியர், பெரியவர், பக்திமிக்கவர். இதுவரை எனக்களித்து வந்த ஆலய மரியாதையை இன்று முதல் எனதருமை மகள் தடாதகை பிராட்டிக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிறுத்துங்கள். தடாதகை, எனக்கு மாலை சூடும் தகுதி இங்கு எவருக்கும் இல்லை. எம்பெருமானான ஈசன் ஒருவர் மட்டுமே அத்தகுதி பெற்றவர். முனிவர் திலகமே, தடாதகை பிராட்டி தங்களை அவமதித்து விட்டதற்காக அவள் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பாண்டிய மன்னா, தடாதகை பிராட்டியின் நிலையிலிருந்து இதை ஆராய்ந்தால் அது அவர்களுடைய மானம். உலக மக்களாகிய நமது பார்வையில் அதுவே அவமானம். 1000 முறை சொன்னாலும் அழியவில்லை ஆணவம். மன்னா, தடாதகை பிராட்டி தற்போது குமரி. தருணம் வர ஒருவருக்கு ஆகட்டும் மனைவி, தானாய் விலகும் ஆணவம்.
உன்னை ஒன்று கேட்கலாமா? கேள். இல்லை, வேண்டாம். கேள் கமலினி. உனது பேச்சும் செயலும் எங்களுக்கு புரியாத புதிராகவே உள்ளது. குழந்தை பருவம் முதல் பழகியவர்கள் நாம். என்னிடம் எது புரியவில்லை, என்ன புதிரை கண்டுவிட்டீர்கள் என்பது தெரிந்தால்தானே அதற்கேற்ற விளக்கம் தர என்னால் இயலும். முனிவர் திலகம் சதானந்தர் பாண்டிய மண்டலத்தின் குரு போன்றவர். அவர் நமது ஆச்சாரியார் என்பதை கூட மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்டவர் தங்களுக்கு மாலை சூட வந்த பொழுது அதை தடுத்து நிறுத்தியது எதற்காக என்பதுதான் எங்களுக்கு புரியவில்லை. முனிவர் திலகம் சதானந்தர் முற்றும் துறந்தவர். முனிவர்கள், அதிலும் குறிப்பாக முற்றும் துறந்த முனிவர்கள், திருமணமாகாத கன்னிக்கு மாலை சூடுவது பாபம் என்ற ஒரு விதி இருப்பதால் அந்த பாபம் அவரை சூழ்ந்துவிடக் கூடாதே என்ற நல்ல எண்ணத்தில் அதனை தடுத்தே. அது மட்டுமின்றி தடாதகை பிராட்டிக்கு மாலை சூடும் தகுதி இத்தரணியில் உள்ள எவருக்கும் இல்லை என்பதே உண்மை. காரணம் சிவபெருமான் மீது காதல். பவித்திரமான, பரிசுத்தமான, பரிபூரண பக்தி என்று கூட சொல்லலாமே. நகைப்புக்கு காரணம் தாங்கள் பாடிய பாடல், உடல் பாதி மங்கை சிரம் மீது கங்கை இடம் தந்த மன்னவா, குழல் மீது நிலவும் கண்டத்தில் விஷமும் கொண்டாடும் தென்னவா, எனக்கென்று வருக இடமொன்று தருக எனையாளும் ஈசனே. இப்படி பாடியதற்கு பொருள் பக்தியா காதலா? அனைத்துலகையும் தனக்குள் கொண்டிருப்பவர் சிவபெருமான். அத்தகைய பெருமானிடம், ஐயனே, அருள் தரும் எனது ராஜ சபையில் எனக்கும் ஓர் இடம் தந்து ஏற்றுக்கொள்ளக் கூடாதா என்பதாக அமைந்தது அந்த பாடல். அதன் பொருள் பக்தியா காதலா? சரி, பக்தியும் வேண்டாம், காதலும் வேண்டாம், ஆசை எனலாமா? இந்த தடாதகை குறித்து எவர் எவ்வாறு முடிவு செய்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தடாதகைக்கென்றொரு மனம் இருக்கிறது. அந்த மனதில் அன்பு, ஆசை, பக்தி, காதல் என்பவையும் அடங்கி இருக்கிறது. பெற்றோர் உற்றார் மீது அன்பு, பிறவி பயனை அடைய வேண்டும் என்ற ஆசை, பரமனிடம் பக்தி, பதியின் மீது காதல். அந்த பதி எந்த பதியோ? விண்ணில் இருப்பவரோ மண்ணில் இருப்பவரோ? விண்ணில் இருந்தாலும் மண்ணில் பிறந்தாலும் எவர் என்னை வெல்கிறாரோ அவரே எனக்குள் இருப்பவராக அமைவார். ஐயா, அமைச்சர் ஐயா, உங்களைத்தான் தேடி வந்தேன் ஐயா. எதற்காக? இந்த பாண்டிய கோட்டையில குலசேகர மகாராஜா காலத்திலிருந்து சேவகனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப இருக்கிற மகாராஜாவை கூட குழந்தையில இருந்தே தெரியுயா. இந்த பாண்டிய கோட்டையே உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட என்ன வேலை நீக்கம் செஞ்சிட்டதா உத்தரவு வந்திருக்கு ஐயா. ஐயா பெரியவரே, அதற்கு பெயர் வேலை நீக்கம் அல்ல, ஓய்வு. எந்த வயதில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற சில வரைமுறைகளை ஆண்டவனே அமைத்து தந்திருக்கிறான். அதன்படி பார்த்தால் இந்த வயதில் பணிபுரிவது உங்களாலும் இயலாது, எங்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் நீங்கள் ஓய்வு பெறுங்கள் என்று முதலமைச்சர் இந்த முறையிலே உங்களுக்கு உத்தரவு பிறப்பித்தேன். ஐயா, என்னோட குடும்பம் ரொம்ப பெருசு ஐயா. என் ஒருத்தரை தான் அவங்க எல்லாரும் நம்பி இருக்காங்க. இப்ப நான் ஓய்வு எடுத்துக்கிட்டா அவங்களை யாரையா காப்பாத்துறது, யாரையா காப்பாத்துறது? பெரியவரே, எவரும் எவரை நம்பியும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. இந்த உலகத்தை காப்பாற்றும் இறைவன் உங்களையும் காப்பாற்றுவான். இல்லத்திற்கு சென்று நிம்மதியாக இருங்கள். ஐயா, ஐயா, சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நான் செய்ய முடியும். அமைதியாக செல்லுங்கள். நில்லுங்கள் முதலமைச்சரே. தடாதகை பிராட்டியாரா? தாங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? கோட்டையில் உள்ள அரண்மனைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். எதற்காக?
முதலமைச்சர் என்ற தகுதிக்குட்பட்ட பணிக்காக. இன்று முதல் பாண்டிய அரண்மனைக்குள் நீங்கள் செல்ல இயலாது. என்ன சொல்லுகிறாய் தடாதகை? எந்த வயதில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற ஒரு வரைமுறையை ஆண்டவனே வகுத்து தந்திருக்கிறான் அல்லவா? அதற்காக இந்த வயதில் நீங்கள் பணிபுரிய இயலுமா என்பதுதான் எனது கேள்வி. அப்படி என்ன எனக்கு வயதாகிவிட்டது தடாதகை? உங்களுக்கு ஓய்வெடுத்துக் கொள்ளும் வயதாகிவிட்டது என்பதை தாங்கள் உணரவில்லையா அமைச்சரே? தடாதகை, இந்த வயதில் நீங்கள் பணிபுரிவது உங்களாலும் இயலாது, எங்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி தங்களை ஓய்வெடுத்துக் கொள்ளும்படி பாண்டிய மண்டலத்தின் வாரிசு, பட்டத்துக்கு வரப்போகும் இளவரசி என்ற முறையில் நான் போல எழுதட்டுமா? இதை நான் தங்களுக்காக மட்டும் சொல்லவில்லை. தங்களின் சட்டப்படி சிந்தித்து பார்த்தால் மன்னருக்கு வயதாகிவிட்டால் கூட ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டியதுதானே? மன்னருக்கு ஒரு சட்டம், மக்களுக்கு ஒரு சட்டம் என்பதை தடாதகையின் மனம் ஒப்புக்கொள்ளாது. அப்படியே வயதிற்கு தக்க ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கருதினால், அதுவரை அவர்கள் பெற்ற ஊதியத்தில் சரிபாதியை அவர்கள் காலகட்டம் முடியும் வரை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். ஓஹோ, இந்த ஓய்வூதிய திட்டத்தை பற்றி முதலில் மன்னருக்கு அறிவிப்போம். முதலமைச்சர் சுமதி அவர்களே, தாங்கள் அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் எனது அறிவிப்பு ஆணித்தரமானது. அதனை அமுலாக்கும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. உழைப்பு என்பது வயதை பொறுத்ததல்ல, அது வலுவை பொறுத்தது என்பதே எனது முதல் கொள்கை. அப்படியே அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டால் அவர்களின் ஓய்வூதியத்தை உடனே கொடுத்து விட வேண்டும். ஒற்றற்படை ஒன்றை அமைக்க வேண்டும். அது மாற்று மன்னர்களை பற்றி உளவறிவதற்காக மட்டுமல்லாமல் உற்றார் உளப்பாங்கை அறிவதற்காகவும் கூட. அரசவையில் 8 அமைச்சர்களுக்கு மேல் நீடிக்க விடக்கூடாது. அறிவில் சிறந்தவர்களாக இருந்தால் அவர்களை நீதிமான்களாகவும் நியமிக்கலாம். தடாதகை, நான் அமைச்சரா நீதிமானா? ஆட்சி பொறுப்பை தடாதகை ஏற்றதும் அறிவிப்பாள். தாங்கள்தான் முதலமைச்சர் என்று. வருகிறேன். அரசவைக்கு செல்லுங்கள் என்கிறேன். தடாதகை, என்ன இப்படி பேசிவிட்டாய்? தடாதகையின் பேச்சும் செயலும் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கும் என்பதை பொறுத்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பெண் வளர்ந்தாலும் பேச்சு வளர்ந்தாலும் ஆபத்து. ஒரு பெண்ணிற்கு தக்க சமயத்தில் இடம்பெற வேண்டிய சுபகாரியங்கள் நடைபெறவில்லை என்றால், ஒன்று அப்பெண் பழுதடைந்திருக்க வேண்டும், அல்லது நம் கண் பழுதடைந்திருக்க வேண்டும். அதனால் தடாதகை பிராட்டியாரை விரைவில் மணமேடை ஏற்றுங்கள், அல்லது மணிமுடி சூட்டுங்கள். மணமேடை ஏற்றுவதை விட மணிமுடி சூட்டுவது சுலபம் அமைச்சரே. இளமை முதற்கொண்டு ஈசனே என் நேசன் என்பது தடாதகை பிராட்டியாரின் இனிய கனவு. கனவு பலிதமாகுமா? கதையே அங்குதானே இருக்கிறது. அப்படி என்றால் முதலில் மணிமுடி சூட்டுவோம், மணமேடை பிரச்சனையை மறுபரிசீலனை செய்வோம். எனக்கு இதுவோ ஒரு பெண் அரசாள்வது நல்லதல்ல என்றே தோன்றுகிறது. எதையோ நினைத்துக் கொண்டு எதையும் குழப்பிக் கொள்ளாதே காஞ்சனமாலே. ஆட்சி நடத்த அனுபவம் தேவை. வயதானால் அனுபவம் வந்து விடுகிறது. அனுபவம் வந்தவுடன் வயதாகி விடுகிறதே. ஒரு பெண்ணின் ஆட்சி மற்றொரு பெண்ணை எதிர்ப்பதா? ஒரு பெண்ணை பற்றிய ரகசியம் மற்றொரு பெண்ணுக்குத்தானே தெரியும். என்ன குறை தடாதகை பிராட்டியாருக்கு? ஆணவம் என்ற ஒரு குறை போதாதா? அறிவில் சிறந்தவர்கள் ஆணவமாகத்தான் இருப்பார்கள். உலகம் அவர்களுக்காக பயப்படுவதும் இல்லை, உலகத்தினால் அவர்கள் பயனடைவதும் இல்லை. அப்படிப்பட்ட உலகத்தை மாற்றிக் காட்டுவாள் என் மகள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்பிக்கையில்தான் நாட்டின் நலமே இருக்கிறது. அந்த நம்பிக்கை மன்னருக்கும் இருக்க வேண்டும் அல்லவா? நடத்தி பார்ப்போம் திருமுடி சூட்டும் வைபவத்தை. நமசிவாய பெருமான் அருளானைப்படி நடப்பது நடக்கட்டும். வாழிய சிவநாமம், வாழிய சிவமருள். நாட்டு மக்களுக்கோர் நற்செய்தி. நாளைய நாள் நன்னாள், பொன்னாள். பாண்டிய பெருந்தகை மலையத்துவஜ மன்னரின் மகள் திருநிறை செல்வி தடாதகை பிராட்டியார் அவர்களுக்கு திருமுடி சூட்டும் திருநாள். வீடுகள் செழிப்படையட்டும், வீதிகளில் செங்கம்பலம் விரியட்டும், நாடு நலம் பெறட்டும், நல்லோர் வளம் பெறட்டும். மாடு கட்டி போரடித்தா மாளாது சென்னல் என்று
ஆனகட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. ஊரை கூட்டி செய்தி சொல்லுற, பாண்டியர் மகள் பட்டம் மேற்கும் செய்தி சொல்லுற. ஊரை கூட்டி செய்தி சொல்லுற, பாண்டியர் மகள் பட்டம் மேற்கும் செய்தி சொல்லுற. பன்னீரை தெளிச்சு சந்தனத்தால் மெழுகி குங்குமத்தால் கோலம் போடுவோம், நம்ம குலங்காக்க வாழ்த்து பாடுவோம். பன்னீரை தெளிச்சு சந்தனத்தால் மெழுகி குங்குமத்தால் கோலம் போடுவோம், நம்ம குலங்காக்க வாழ்த்து பாடுவோம். வாரங்கடி கும்மி கொட்டுவோம், தென்னன் மகள் பேரை சொல்லி கும்மி கொட்டுவோம். வாரங்கடி கும்மி கொட்டுவோம், தென்னன் மகள் பேரை சொல்லி கும்மி கொட்டுவோம். மணமணக்குது மல்லியப்பூ, மருதையெல்லாம் கமக்குது, குழு குழுங்குது சேது கேட்டு பூமி தன்னாலே. தென்பாண்டி மண்டலமே தேடி வந்த சீதனமே, தென்பாண்டி மண்டலமே தேடி வந்த சீதனமே. எங்க கொர தீர்த்தவரா ராசகுமாரி, எங்க கொர தீர்த்தவரா ராசகுமாரி. பட்டாபிஷேகம் செய்வோம், பாண்டியர் பாலகிக்கு பட்டாபிஷேகம் செய்வோம். 56 தேசத்து அரசர்கள் கூட அஷ்டதிசை கேட்க அதிவெளி வெடிக்க பட்டாபிஷேகம் செய்வோம், பாண்டியர் பாலகிக்கு பட்டாபிஷேகம் செய்வோம். தீபங்கள் ஏற்றிட பாவங்கள் போக்கிட வந்தாள் சேவமகள். தீபங்கள் ஏற்றிட பாவங்கள் போக்கிட வந்தாள் சேவமகள். திருமுடி சூட்டிட திருமறை மாட்டிட வருவாள் தேவமகள். திருமுடி சூட்டிட திருமறை மாட்டிட வருவாள் தேவமகள். ஏற்றிடுவோம் தீபம் ஏற்றிடுவோம், போற்றிடுவோம் என்றும் போற்றிடுவோம். ஏற்றிடுவோம் தீபம் ஏற்றிடுவோம், போற்றிடுவோம் என்றும் போற்றிடுவோம். மண்ணில் வந்த மின்னலேன மாமதுரை என்னென கண்ணில் 2 மீறுமடி மயிலே, அந்த பெண்ணின் தோளில் நிற்கும் அடி கிளியே. இன்னும் என்ன அச்சம் இங்கே, இன்று போல வாழ்வோம் இங்கே, ஒன்று கூடி பாடிடுவோம் குயிலே. அந்த பொய்யாரி பேர சொல்லு நிலவே.